இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையில உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக இந்த மாதம் முழுவதும் இந்த கடைசி வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நல்ல கர்த்தரை ஆராதிக்கருடைய பிரசன்னத்தில் நிறைய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த மாலை வேளையிலும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. பேசுவதற்கு நம்முடைய இருதயங்களை செவிகளையும் நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 60வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஆண்டவர் அவருடைய பிள்ளையினுடைய கையில ஒரு கொடியை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் கையிலே கொடியை கொடுத்தார். இரண்டாவது, ஆண்டவர் கொடியை கொடுத்ததின் நோக்கம், கொடியினுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். உடனே நாம் ஏற்ற முடியவில்லை, விடுதலை வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த கொடியின் கீழே நாம் எல்லாரும் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கொடிக்கு பக்கத்திலேயே இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு காலையில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். கடந்த வாரங்களிலே பார்த்தோம், கொண்டாடுவதற்காக ஆண்டவர் கரங்களிலே கொடியை கொடுத்தார். கொண்டாடுவதற்கு மாத்திரமல்ல, சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடியை கொடுத்திருக்கிறார். இந்த கொடியை ஏற்றும் பொழுது மொட்டையாக ஆண்டவர் சொல்லாமல், அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மேலானவர். நாம் பாடினோம், இயேசு நாமம் மேலான நாமம். வெறும் மேலான நாமம் என்று சொல்லி மொட்டையாக சொல்லி போகாமல், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்து அந்த கொடி உயர்த்தும் போது ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிற 3 செய்திகள் உண்டு. அதில் 2 செய்திகளை காலை ஆராதனையில நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த கொடியை ஏற்றும் பொழுது வெளிப்பட வேண்டிய செய்தி, அவருடைய செய்தி டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது அவருடைய கிருபை. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தாளந்துகள் இருக்கலாம், எவ்வளவு திறமைகள் இருக்கலாம். தாவீது வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ராஜாவாக்கினார், பல வெற்றிகளை கொடுத்தார், சாதனைகளை படைத்தவராய் இருந்தாலும் தாவீது சொல்கிறார், இதற்கு நான் தகுதி அல்ல, இதற்கு உரியவர் அவருடைய கிருபை. இந்த ஜெயம் வந்ததற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை என்னோடு கூட இருந்தது. வேதத்தில் கூட பார்க்கிறோம், அவருடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த நிலைமையிலும் கொடியை உயர்த்தும் பொழுது எவ்வளவு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தாலும், எவ்வளவு வெற்றியை கொடுத்தாலும், வெளிப்பட வேண்டிய நம் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டிய செய்தி, அவர் கிருபை பெரியது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட அவருடைய கிருபை இருந்ததினாலே இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்க சொல்லாமலே அந்த செய்தியை உலகம் என்னுடைய நடக்கையின் மூலம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. இரண்டாவது வெளிப்பட வேண்டிய செய்தி கைடிங் ஃபோர்ஸ். என்னன்னா, முதலாவது, அவர் கிருபை எது வரைக்கும் போனா, வானம் வரைக்கும். சத்தியம் மேக மண்டலங்கள் வரைக்கும் என்ன பண்ணுகிறதா, போகிறது. சங்கீதம் 108:4 பார்க்கிறோம். இந்த 2 காரியமும் எங்க இருக்குன்னா, 108ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல தான் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய ஆலோசனையான சத்தியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். சத்தியம் வெளிப்பட வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற ஆலோசனை, தாக்குதலிலிருந்து தப்புவிக்கப்பட்டு பத்திரமா இருக்கணும்னா சத்தியத்தை கை கொண்டு தப்புவிக்கப்பட எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. பல காரியங்களை குறித்து காலை ஆராதனைகளை நான் பகிர்ந்து கொண்டேன், என் நேரம் இல்லை. மூன்றாவது வெளிப்பட வேண்டிய செய்திக்கு நேராக போவோம். முதலாவது என்ன சொன்ன? முதலாவது என்ன? டிரைவிங் ஃபோர்ஸ். இரண்டாவது கைடிங் ஃபோர்ஸ். மூன்றாவது சங்கீதம் 57வது சங்கீதம் 5வது வசனத்தையும்
108வது சங்கீதம் 5வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 57. ஏதை சொல்றேன்னா, நான் காலையில் சொன்ன 57ஆம் சங்கீதம், 60வது சங்கீதம், 108வது சங்கீதம், இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான அந்த சங்கீதங்களில் சொல்லப்பட்டதான அநேக வசனங்கள் அந்த 3 சங்கீதத்தில் என்ன பண்ணியிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. சங்கீதம் 57, 5, 108, 5. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. 3வது ரிசல்ட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா, அவருக்கு மட்டும் மகிமை வர ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கொடி ஏற்றும் பொழுது நாம் வெளிப்படுத்த வேண்டிய செய்தி, தேவனுடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்தது என்ற செய்தி வரணும். தாவீதே, கர்த்தர் வெற்றியை தந்து நீ கொடியை உயர்த்தும் போது ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய 3வது செய்தி, தேவனுடைய மகிமையானது பூமி அனைத்திலும் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா. என் கொடியை நான் உயர்த்தும் பொழுது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், சுற்றியுள்ள ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் இன்று வைத்திருக்கிறார், நாளை வேறு இடத்திற்கு வேறு நாட்டிற்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார் என்றாலும், கொண்டு போகும் எல்லா இடத்திலும் தேவன் எனக்கு தந்த நன்மையை சொல்லும் போது ஒரு காரியம் அவர்கள் மனதில், யாரிடத்தில் சொல்லுகிறேனோ அவருடைய மனதில் ஒரு காரியம் விளங்க வேண்டும். அபாரமான ஆள் என்று என்னை அல்ல, தேவனுடைய மகிமை பூமி எங்கும் பரவுவதற்கு ஆண்டவரே முடிவின் செய்தி. முடிவு என்ன? கிருபை இருந்தாலும் சத்தியம் இருந்தாலும் இந்த 2 இருக்கிறதுனால அற்புதம் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம். ஆனா ஒருவேளை ஜெபங்களுக்கு கூட பதில் கிடைத்திருக்கலாம். இவைகள் எல்லாம் எதற்காக? இதை செய்தவருக்கு மட்டும் மகிமையை கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மட்டுமே மகிமை வருவதற்காக கிருபையையும் தருகிறார். 2வது என்ன தருகிறார்? கிருபை தருகிறார். அடுத்து சத்தியத்தை என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இங்கு மட்டுமல்ல, எல்லாரும் பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, நீங்க இருக்கிற ஏரியாவில் நீங்க இருக்கிறீங்க, அங்க மட்டும் இல்லை, நீங்க எங்க போனாலும் அவருக்கு மகிமை வர வேண்டும் என்பதற்கு அவருடைய கொடியை நீங்க உயர்த்தணும். அல்லேலூயா. இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன், இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு போனாலும் போகிற இடத்துல உங்க கொடியை மாத்திரம் நான் உயர்த்தி செய்தி வெளிவர கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய அற்புதம். பிரச்சனை எப்படி இருக்குன்னா, கல்லா இருக்கு, எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்டார். முடிவு என்ன? யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, அல்லேலூயா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தைரியமா சொல்ல முடியுமா? உமக்கு மகிமை கொண்டு வராத எதுவும் என் வாழ்க்கையில் வேண்டாம். தைரியமா சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்கு மகிமை வராத எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. உங்க நண்பர் சுகவீனமாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட சொல்றாங்க, இயேசுவே, உம்முடைய நண்பர் ரொம்ப சுகவீனமா இருக்கிறார், நீர் வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருக்கு செய்தியானது சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. இயேசு அதை தாமதிக்கிறார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், மற்ற எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிந்தது சுகமடைவது, ஆனா ஆண்டவருடைய கண்ணுக்கு தெரிந்தது
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். எல்லாரும் நினைச்சாங்க இவன் சுகம் அடையணும், சுகம் அடைஞ்சது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா தேவனுக்கு தெரிந்த ஒன்று என்ன தெரியுமா? இவன் சுகம் அடைவதின் மூலம் என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 66ல் 1000 வருட அரசாட்சியை குறித்து ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை சமாதான நிலையிலே ஆண்டவர் நிறுத்துகிறார். ஏசாயா 66:18 வாசிங்க. ஏசாயா 66:18. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், வந்து என் மகிமையை காண்பார்கள். கத்த சொல்ற பாருங்க, அதை செய்யும் போது தேவ திட்டம்தான் என் மகிமையை எல்லாரும் காண்பார்கள். ஏசாயா 60:2 வாசிங்க. ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அந்த வசனத்துல சொல்றாரு, எழும்பு, உன்மேலே என்னுடைய ஒளி வந்தது. ஒளி வந்தது. தூங்குகிறவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். எல்லாரும் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. கர்த்தர் அவர்களை எழுப்பி நிற்கும்போது என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் சொல்றார். ஏசாயா 60:13 வாசிங்க. ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுது. ஆண்டவர் இன்னும் அங்க வாசிக்கும் போது, என் மகிமையின் ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், என்னுடைய மகிமைக்கென்று அவர்களை நாட்டுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை தெரிந்து கொண்டார், அவருடைய மகிமைக்கென்று உங்களை கர்த்தர் நாட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு மட்டும்தான் மகிமை, எனக்காக ஜெபித்தவருக்கு அல்ல. சில நேரத்தில் சுவாச பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, மகிமை யாருக்கு கொடுக்கணும்னா அவருக்கு தான். ஆனால் ஒருத்தர் ஜெபம் பண்ணி இருப்பார், அவரை கொண்டு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருப்பாரு. எங்கே போய் பிடிச்சிக்கோ, அவருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மகிமை அல்ல, கர்த்தருக்கே மகிமை. அதை செய்தவர் ஆண்டவர் தான். இடையில ஜெபம் பண்ற ஊழியரோ யாரா இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு கருவிகள் தான். ஆனா சுகத்தை தருகிறவர் அவர் தான். அவருக்குத்தான் மகிமை என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டும். ஒருவேளை நமக்கு நல்ல நடத்துகிற பாஸ்டரா இருக்கலாம், ஆலோசனை கொடுத்து நல்ல சரியா நம்மை நடத்துகிறவராக இருக்கலாம். ஆண்டவரே, அவருக்கும் அல்ல. ஒருவேளை நம்முடைய துக்கமான நேரத்தில், துயரமான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் நமக்கு நல்ல தாங்கி இருப்பாங்க, தோள் கொடுத்திருப்பாங்க, உதவி செய்திருப்பாங்க, அவங்களுக்கு அல்லப்பா மகிமை. மகிமை எல்லாம் என் இயேசுவுக்கு மட்டுமே. அல்லேலூயா. மீகா 5:4 வாசிங்க. மீகா 5:4. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் ஆகையால் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் பூமி எங்கும் மகிமைப்படுவார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில
அப்படி ஒரு கிரியை செய்ய ஆண்டவர் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் முழுவதும் மகிமைப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. ஏதோ என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார், அது இல்லப்பா, ஜனங்கள் உமக்கு மகிமையை செலுத்த வேண்டும். 1 பேதுரு 4 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தாம் தேவன் கொடுத்த வரத்தை பயன்படுத்தினாலும் சரி, வாசித்துருங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 4 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. ஒருவன் போதித்தான், தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துள்ள பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும். அப்ப வரத்தை கொடுத்து பயன்படுத்தினாலும் மகிமை அவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு தவறா வரத்தை பிடிச்சுக்கிட்டு தங்களை உயர்த்தி காண்பிக்கிற நிலைமை பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, பேதுருல அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருல சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வரத்தை கொடுத்து பயன்படுத்தினாலும் மகிமை அவருக்கு தான் போய் சேரணும். அல்லேலூயா. ஜனங்கள் நம்மை உபத்திரவப்படுத்தினாலும் சரி, நம்மை உயர்த்தி பேசினாலும் சரி, கடைசியில் முடிவு என்ன தெரியுமா வரணும்? மகிமை அவருக்கு மாத்திரம் வரும்படி தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். உங்களால் அவர் மகிமைப்படுகிறவர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களால் கர்த்தர் மகிமைப்படுகிறவர். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அனைத்து கிரியைகளின் மூலம் கர்த்தர் ஒருவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். நான் கொடி உயர்த்துவேன், என்னை இயக்கினது எது என்று சொன்னால், என்ன கிரியை என்னுடைய வாழ்க்கையில செய்தது என்பது வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னை பத்திரமாய் வழிநடத்தினது எது என்பது எனக்கு புரியுது, ஆனா எல்லாருக்கும் அது புரியணும். எது என்னை வழி நடத்தினது, எது என்னை காப்பாற்றினது, எது என்னை நடத்தினது, அதை எல்லாருக்கும் அந்த செய்தி என்ன பண்ணணும்? அவர்தான் என்பது புரிய வேண்டும். கடைசியில் தேவன் எதிர்பார்க்கும் முடிவில் என்ன கிடைத்தது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இந்த 3 புரிய செய்வதற்காக அவரே கொடியை உயர்த்தாமல் அவருடைய பிள்ளையை கொடியை உயர்த்த செய்கிறார். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த வாக்கை கர்த்தர் கொடுத்தீர், செய்வீராக. என்ன, ஏதோ ஒன்றல்லப்பா, அதை சொல்ல நாங்கள் நிற்கும் போது, அதை சொல்ல நாங்கள் எழும்பி செயல்படும் போது, எழும்பி செல்லும் போது, கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய சத்தியம் இல்லாவிட்டால், ஆண்டவரே, ஒன்றும் இல்லை என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. உமக்கு மட்டும் செலுத்தக்கூடியதை எங்கள் வாழ்க்கையில நீர் செய்வீராக. அதற்காகத்தான் கொடியை ஆண்டவர் நம் ஒவ்வொரு கையிலும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல. இன்று உம்மை நோக்கி பார்க்கிறேன். பரத்திலிருந்து ஆண்டவரே, அந்த செய்தி வெளியே போவதற்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு எனக்கு தருவீராக. நான் வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னுடைய கரத்தில் ஆண்டவரே உள்ளதான கொடியை உயர்த்த, என்னை இயக்குவதற்கும் என்னை காப்பதற்கும் தேவையானதை இந்த ஆராதனையிலேயே நீர் தருவீராக. அதை பெற்றேன் என்ற நிச்சயத்தோடு இங்கிருந்து செல்லும் போது நான் சந்திக்கிற உலகத்தில் திட்டம் பண்ணின திருப்பு முனையை நான் அனுபவிக்க என் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சுதந்தரிப்பதற்கு எனக்கு நீர் உதவி செய்வீர். என்னுடையது மீண்டும் என்னுடையதாகவே மாற என் கர்த்தர் கிருபை செய்வீராக.
இந்த 3 காரியங்களையும் அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம், பூமி அனைத்தின் மேலும் அவருடைய மகிமை உயர்த்தப்பட வேண்டும். இதை கர்த்தர் செய்யணும்னா தாவீது செய்ததான 3 காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில வைத்து கொண்டு வந்து உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது 57வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தந்தார். அங்க பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனை பண்ணின ஆளை அவர்கள் வெட்டின குழியிலே கர்த்தர் தள்ளி விட்டார். அரவசனம் நினைக்கிறேன், வாசிங்க. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி, குழி வெட்டினது கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஆனா குழியில விழுந்தது யாரு? கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா யார் குழியை வெட்டினானோ அவனையே கர்த்தர் குழியில விழும்படி செய்தார். அவர் செய்கிற முதல் காரியம், தாவீது செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தர் தந்த வெற்றியை அங்கீகரிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற கொடியை உயர்த்தும் முன்பு முதல் தேவை என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுகிறேன். தாவீதை பார்த்து, அப்பா முதல் முறை சொல்கிறாயே ஆயத்தமாய் இருக்கிறது, பின்ன யாருப்பா, யாரை பார்த்துப்பா அந்த ஆயத்தமாய் இருக்கிறது என்று மறுபடியும் சொல்லுகிறா என்று சொல்லி தாவீதை கேட்டால் தாவீது சொல்லுவார், என்னையே பார்த்து தான் நான் சொல்லுகிறேன், என்னையே பார்த்து தான். 2வது முறை தேவனை பார்த்து சொல்லுகிறேன். முதல் முறை யாரை பார்த்து சொல்லுகிறேன்? என்னை பார்த்து சொல்லுகிறேன், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. 2வது முறை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறேன், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ சொன்னபடியே நான் ரெடியா இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு சாட்சியை கர்த்தர் தருவாராக. ஒரு நிமிஷம் எல்லாம் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே என் இருதயம் ஆயத்தமா இருக்கணும். தெய்வ சமூகத்துக்கு வருவதற்கு, வெற்றியை கொண்டாடுவதற்கு, பதிலை ஆண்டவர் தரும் பொழுது, ஆண்டவருக்கென்று செய்கிற எந்த காரியமானாலும் வழக்கமாக நான் செய்கிற ஜெபமோ, ஆண்டவரே என்னுடைய வழக்கமான வேத வாசிப்போ, வழக்கமான குடும்ப ஜெபமோ, எதை செய்தாலும் பழக்கம் என்பதினாலே செய்ய மாட்டேன், வழக்கம் என்பதினாலே செய்ய மாட்டேன். இங்க தாவீது மூலம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? 2 மடங்கு ஆயத்தத்தோடு நான் கர்த்தருடைய சமூகம் வருவேன். ஜெபிக்கனால 2 மடங்கு ஆயத்தம் இருக்கும். வேதம் வாசிப்பதற்கு, தியானம் பண்ணுவதற்கு 2 மடங்கு ஆயத்தம் இருக்கும். குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கு 2 மடங்கு ஆயத்தம் இருக்கும். சபையா சேர்ந்து ஜெபிப்பதற்கு 2 மடங்கு ஆயத்தம் இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம இடத்துல கேட்கிற முதல் காரியம் தாவீது செய்தது போல உன் இருதயம் ஆயத்தமா இருக்கணும். 2வது காரியம் 57 சங்கீதம் 8வது வசனம், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில். அவர் சொல்றார், என் மகிமையே விழி. கொடியை ஏற்ற வேண்டும், கர்த்தர் தந்தார் என்று சொல்லி கொண்டாட வேண்டும், அறிவிக்க வேண்டும். தாவீது நேர்த்தியாக இசை வாசிக்கிறவன். இப்போது கொடியை உயர்த்த வேண்டும். அவன் பார்க்கிறான், வீட்டில் ஏகப்பட்ட இசைக்கருவிகள் இருக்கிறது. வீட்டிலே ஏகப்பட்ட இசைக்கருவிகள் இருக்கு. இது எல்லாவற்றிலும் எதை நான் சிறந்ததாக, திறமையாக வாசிக்க முடியுமோ
அதை என் கொடியை உயர்த்தும் முன்பு என்னால் முடிந்ததை நான் செய்ய மாட்டேன், என்னால் சிறந்ததை நான் செய்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முத காரியம் ஆயத்தமா இருக்கணும். ரெண்டாவது காரியம், ஏதோ செய்ய மாட்டேன், சிறந்ததை நான் ஆண்டவருக்காக செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை, சிறந்ததை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். நல்ல விழிப்போடு இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன். தூங்குற நேரத்தை ஆண்டவருக்கு அல்ல, நல்ல விழித்திருக்கிற நேரத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன். என்னுடைய சிறந்த தாளந்தை நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன். எதை சிறந்ததா என் கையில் கொடுத்திருக்கிறாரோ, ஒருவேளை அவரை குறித்து நல்ல மற்றவங்களுக்கு சொல்றத கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் பார்த்து இந்த மாலை வேளையில சொல்லுங்க, அந்த சிறந்ததை உமக்காக நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடையதில எது சிறந்ததோ, என் குடும்பத்தில் எது சிறந்ததோ, என் வாழ்க்கையில் எது சிறந்ததோ, அந்த சிறந்ததை உமக்கு நான் கொடுப்பேன். மாலை வேளையில் ஒரு தீர்மானம், என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவருக்காக சிறந்ததை கொடுக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்க, வழக்கமாக செய்யாம, ஏதோ என்று செய்யாமல் ஆயத்தப்பட்ட 2 மடங்கு ஆயத்தத்தோடு செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததில் சிறந்ததை, பெஸ்டானதை, நேரமாக இருந்தாலும் பெஸ்டானதை, தூங்கி விழுந்து செய்கிற நிலத்தில் சிறந்ததை, பெஸ்டான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல பெஸ்டானதை அவருக்காக கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுக்க தேவன் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, 57 சங்கீதம் 9வது வசனம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். ஆண்டவரே, ஜனங்களுக்கு முன்பாக உம்மை துதிப்பேன். அதிலே 2வது ஒன்றையும் செய்வேன். உம்மை அறியாத, உம்மை தெரிந்து கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நடுவில் உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். மூணாவது, நாம் செய்ய ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நீர் திருப்பத்தை தரும்போது, பதிலை தரும்போது நான் ஒன்று செய்வேன். உம்முடைய ஜனங்கள் மத்தியில் நான் கூடுகிற கூடுகையில் உம்மை உயர்த்தி பேசுவேன். மூன்றாவது தீர்மானம், ஆண்டவரே, நான் சபையாக இருந்தாலும் கூடி வரும்போது நான் உம்மை குறித்து பேசுவேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை பேசி ஆராதிப்பேன். உம்முடைய பரிசுத்த மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை துதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை அறியாத, ரட்சிக்கப்படாத ஏராளம் பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் நான் மறக்க மாட்டேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன். சபை நடுவிலே கர்த்தரை துதிப்பேன். அதோடு நிறுத்த மாட்டேன். ரட்சிக்கப்படாத ஏராளம் பேர் இருக்காங்க, அவங்கள நான் மறக்க மாட்டேன். அவர்களுக்கும் உம்முடைய மகத்துவத்தை சொல்லுவேன். அவர்களை கவரக்கூடிய விதத்தில் நான் பாடுவேன். அவர்கள் கவரக்கூடிய விதத்தில் நான் ஆண்டவருடைய செயல்களை செய்வேன். அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 3 காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருந்தால் அவருடைய கிருபை மேலானது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவருடைய சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து, ஆலோசனை கொடுத்து, அவருடைய நாமத்தை நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த செய்தி வெளியே போகும். இவங்க சத்தியத்தின்படி நடக்கிறவங்க, சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள், சத்தியத்தின்படி தேவனுக்காக வாழ்ந்ததுனால தான் இவர்கள் தேவன் இவர்களுக்காக இதை செய்கிறார் என்கிற செய்தி வெளியே போகும். மூன்றாவது, இந்த பூமி அனைத்தின் மேலும் அவருடைய மகிமை உயர்ந்திருக்கணும். இந்த 3 காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னா, முதல் சொல்றாரு, தாவீது செய்தது போல என் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். 2 மடங்கு ஆயத்தம் தேவை. 2வது சொல்றாரு, சிறந்ததை, பெஸ்டானதை. என்கிட்ட எவ்வளோ இசைக்கருவி இருக்கப்பா, ஆனால் அதில் எல்லாம் பெஸ்டானதை, எதை நான் சிறந்ததை வாசிக்கிறேனோ அதை நான் வாசித்து கர்த்தரை பாடுவேன். என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த தாளந்து சின்னதாக இருக்கலாம், ஆனால் பெஸ்ட்டாக உமக்காக நான் கொடுக்குறேன்ப்பா. எந்த காரியத்தை என் வாழ்க்கையில் எவ்வளோ கொடுத்துருக்கிறீர், அதில் பெஸ்டானதை உமக்காக கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, தாவீது பண்பு செய்கிறது போல ஒரு தீர்மானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, கூடி வருகிற கூட்டத்தில், கூடுகையில் உம்மை நான் உயர்த்தி ஆராதிப்பேன்.
உம்மை ஆராதிக்க நான் தயங்க மாட்டேன். உம்மை ஆராதிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி பேசுவேன், ஆராதிப்பேன். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத ஏராளம் பேர் இருக்காங்க, அவங்கள மறக்க மாட்டேன். அவங்க நடுவிலும் உம்முடைய மகத்துவத்தை சொல்லுவேன், உம்முடைய மேன்மையை சொல்லுவேன், உம்முடைய வல்லமையை சொல்லுவேன். அவர்களை கவர்கிற விதத்தில் உம்மை பாடுவேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்தால் கர்த்தர் நிச்சயமாய் குடியேற்றும் போது அவர் வெளிப்பட நினைக்கிற செய்தியை நம் மூலமாக கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் இதை பார்க்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய கையில் கொடுத்தவர், கொடியை கொடுத்தவர் திருப்பு முனையை ஏற்படுத்த விரும்பினார். அதோடு மாத்திரமல்ல, அந்த கொடியை ஆண்டவர் கொடுத்ததின் நோக்கம் கொண்டாடுவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. அது மாத்திரமல்ல, அந்த கொடியின் கீழே, கொடியை நாம் உயர்த்த முடியலை, விடுதலை வேணும். விடுதலை பெற முடியாமல் இருக்கிற பகுதிகளிலே கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அந்த கொடியின் கீழே கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த கொடியின் அடியிலே தங்கி இருக்க உதவி செய்கிறார். அந்த கொடிக்கு பக்கத்தில் அவருடைய பிரசன்னத்திற்கு அருகிலேயே கர்த்தர் நம்மை தங்கி இருக்க அவர் விரும்புகிறார். மூன்றாவது, கொடியை உயர்த்தும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3 செய்திகளை வெளிப்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று, அவருடைய கிருபை மேலானது. அவர் கிருபை தான் எல்லாத்தையும் செய்தது என்பதை வெளிப்பட பண்ணுகிறார். ரெண்டாவது, சத்தியத்தை, ஆலோசனையை அனுப்பி அந்த சத்தியத்திலே நம்மை நடக்க பண்ணுகிறார். சத்தியம்தான் நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவது சத்திய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அனுப்பி நம்மை சரியாய் நடக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். அவங்க அதை நடக்கும்போது தான் உலகம் பார்க்கும்போது சொல்லும், இவங்க ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், சத்தியத்தை விட்டு விலகாதவர்கள், சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்ற செய்தி ஜனங்களுக்கு போகும். மூன்றாவது, அவருடைய நாமம் பூமி அனைத்தின் மேலும் உயர்த்தப்படணும். அதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீ உனக்கிட்ட 2 மடங்கு ஆயத்தம் இருக்கணும், உன் இருதயம் ஆயத்தமா இருக்கணும். உன்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு தீர்மானம், ஆண்டவரே, நான் ஜனங்கள் மத்தியில் கூடுகையில் உம்மை உயர்த்தி பேசுவேன். உம்மை அறியாத ஏராளம் ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே அவர்களுக்கும் உடைய மகத்துவத்தை சொல்லுவேன். அவர்களையும் கவரக்கூடிய விதத்தில் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவேன். இதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். சொன்னவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் தவறாதவர். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கொடியை உயர்த்தும் போது வெளிப்பட வேண்டிய செய்தி 3 செய்தி, அதை குறித்து இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர். அந்த செய்தி வெளிப்பட வேண்டுமானால் எங்களிடத்தில் எங்கள் இருதயம் 2 மடங்கு ஆயத்தம் தேவை என்பதை கர்த்தர் காண்பித்தீர். ஆனால் அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீர் கொடுத்திருந்தாலும் அதில் சிறந்ததை உமக்காக கொடுக்க அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம். எல்லாரும் கூடி வரும்போது உம்மை குறித்து பேசுவேன், உம்மை ஆராதிப்பேன், மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை ஆராதிப்பேன். அதே சமயத்தில் தேவனை அறியாத மக்கள் நடுவிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி காண்பிப்பேன். அவர்களை கவரக்கூடிய விதத்திலே உம்மை பாடுவேன், அதை உம்மை உயர்த்துவேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக, விளக்காய் வைப்பீராக, வெளிச்சமாய் வைப்பீராக. உங்க பிள்ளைகள் மூலம் செய்தி உலகிற்கு போகட்டும் ஐயா. அறியாத மக்கள் அறிந்து கொள்ளட்டும், இயேசுவின் பக்கமாய் திருப்பப்பட எங்க பிள்ளைகளுடைய வாசனையை கர்த்தர் வீச பண்ணுவீராக. வசனம் கேட்ட வந்தமுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.